அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு ஒப்புகைச் சீட்டு இயந்திரத்தை கொண்டு வருவதால் சந்தேகம் எழுந்துள்ளதாக திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி புகார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தினார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி வாக்குப்பதிவு ஒப்புகைச் சீட்டு தொடர்பாக சந்தேகம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு நம்பிக்கை வரும் வகையில் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ள வேண்டும் என RS பாரதி கூறினார். பேலட் பாக்ஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற யூனிட் கண்ட்ரோல் அதற்கும் டைரக்டா இருந்தது. இதற்கு இடையிலே இப்பொழுது விவிபேடை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது. ஆக அளிக்கின்ற வாக்கு டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மையை உருவாக்கும். இடையிலே ஒரு விவிபேடை வைத்து அதிலும் அந்த விவிபேடை 10% கவுண்டிங்ல பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையமே இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் 1% 2% வரை எரர், அதாவது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள்.